சனி பகவான் வாகனம் மட்டும் சொல்லுவோம், சனி பகவானுக்கு உண்டான வாகனம்ப்பா, அதனால காக்கா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம், சனி பகவானை எடுக்குது அப்படின்னுவோம். ஆனால் காக்காவோட முன்னொரு பிறவி தெரியுங்களா? காக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் சாவு கிடையாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுட்டாதையும் சாவும், இல்லாட்டி கரண்ட் அடித்து சாவும் அப்படின்னு ஒரு பதவி. அது இப்படி ஒரு எப்படி சொல்றீங்க, அப்படி ஒரு ஆயுள் பலம் வாங்கி வச்சிருக்கு. நம்ம தாத்தாவை பார்த்துருக்குமா, நம்ம முன்னோரை பார்த்துருக்குமா? வயசு பார்த்தீங்கன்னா வயசு இல்லாத பறவை, வயசு இருக்க வயசு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அதுக்கு வயசு கூடி கூட நம்மளை பார்த்துருக்குமா? கிருஷ்ண பெருமானை 8வது அவதாரத்தில் பார்த்த ஒரே ஜீவராசி காக்கா மட்டும்தான். காக்கா வந்து நம்ம இன்னைக்கு நம்ம இந்து மக்கள் கூட புனிதமான பொருளாயிடுச்சு, ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான பொருளாயிடுச்சு. இந்த காக்கா வந்து எப்படி உருவாச்சு? இந்த காக்கா யார் அப்படின்னா, முதல் பிறவியில் சிவநேசனாக பிறந்தது காக்கா மட்டும்தான். சிவநேசன் சொல்லுவாங்க. முதல் பிறவியில் ஒரு பெரிய சிவபக்தராக பிறந்து, அப்போ ஈஸ்வர பக்தருக்கு சனி பகவானுக்கு வாகனமாக இருக்குது.